தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சில இருந்து சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிஜிஎல் அப்படிங்கிறது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். அதாவது எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 24க்குள்ள அப்ளை பண்ணணும். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேகன்சி இருக்குது, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எக்ஸாம் எப்படி இருக்கும், அதுக்குண்டான சிலபஸ் என்ன, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ், ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் 2024 லாஸ்ட் டேட் 24 ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னா செப்டம்பர்லேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் தான். ஸோ எக்ஸாக்டான டேட் அவங்க மென்ஷன் பண்ணலை. 2 லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். டயர் 1 கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு டயர் 2. ஸோ அதுக்கப்புறம் அதில் ஓவரால் மெரிட் லிஸ்ட்டில் வரவங்களுக்கு தான் போஸ்டிங். ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது பே லெவல் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பே லெவல் 7. இதுக்கு சேலரி மினிமம் 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் இருக்கும். என்னென்ன போஸ்ட் இருக்குது, அது என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும், அது என்ன போஸ்ட், குரூப் பி போஸ்ட்டா, குரூப் சியா, என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே டீட்டெயில்டாக போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது எல்லாமே குரூப் பி போஸ்ட். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் மினிமம் 20 இயர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்துக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா சென்ட்ரல் எக்ஸைஸ், இடி, அதான் நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் நமக்கு வேகன்சி இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் வேகன்சி இருக்குது. சிபிஐ, எவ்வளோ பேருக்கு சிபிஐயில் நமக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதுக்கெல்லாம் எப்படி நம்ம எக்ஸாம் எழுதி எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. சிபிஐயில் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக நீங்கள் போகலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, குரூப் பி போஸ்ட்டு, நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிஜிஎல் எக்ஸாம் மூலமாக தான் வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து பே லெவல் 6. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், டிபார்ட்மெண்ட்ஸ், மினிஸ்ட்ரிஸ், சிஅண்ட்ஏஜி அப்படின்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. ஸோ இந்த மாதிரி இது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வேகன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் மினிமம் 18லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கீங்களோ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பே லெவல் 5 பார்த்தீங்கன்னா 29,200லேருந்து 92,300 வரைக்கும் இருக்கும். இதுக்கு ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் இந்த போஸ்ட் தான். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில், இதெல்லாம் குரூப் சி போஸ்ட்டு, ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் பே லெவல் 4. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் அல்லது சார்ட்டிங் அசிஸ்டன்ட், சீனியர் செக்ரட்டரியேட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், டேக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும், என்னென்ன மினிஸ்ட்ரி, சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸில் வேகன்சி இருக்குது. ஸோ இதெல்லாமே குரூப் சி போஸ்ட். இதுக்கு மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 17,727, அதாவது 17,000க்கும் மேலே வேகன்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. ஸோ எல்லா ஸ்டேட்லேருந்து இது கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் நமக்கும் இதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா வேகன்சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக எதிர்பார்க்கலாம். ஸோ கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிளியர் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ வில்லிங் இருக்கிறீங்க தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வேகன்சிஸ் இந்த தடவை அதிகமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு அங்கே கொடுத்த ஏஜ் லிமிட் இல்லாமல் 5 இயர்ஸ் வரைக்கும் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு 3 இயர்ஸ். அதுக்கடுத்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 13 இயர்ஸும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 15 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன், எனி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், மோஸ்ட்லி 90% ஆஃப் போஸ்ட்டுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி யூஜி டிகிரி தான். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ எந்த ஒரு இது எதுவுமே கிடையாது. பட் ஒரு சில டிபார்ட்மெண்டல் போஸ்ட்டுக்கு மட்டும் அவங்க அந்த ஃபீல்டில் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கலாம். பட் அதில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேடு 2 அதே மாதிரி தான் எனி யூஜி டிகிரி. பட் அதில் அந்த 6 செமஸ்டரில் நீங்கள் ஏதோ ஒரு செமஸ்டரில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல் 3 இயர்ஸ் ஓகேங்களா. நீங்கள் யூஜி டிகிரியில் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து ரிசர்ச் அசிஸ்டன்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி. பட் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் என்னன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் அப்படின்னாலும் நீங்கள் டிசைரபிள். இல்லை நான் லால டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் டிசைரபிள். இது பார்த்தீங்கன்னா டிசைரபிள் தான். ஸோ நீங்கள் முடிச்சிருந்தா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ், இல்லை அப்படின்னாலும் எனி யூஜி டிகிரி முடிச்சவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஆல் அதர் போஸ்ட், மற்ற இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் எனி யூஜி டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஓகேங்களா. எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். இது வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறோமோ அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜென்ரல் ஓபிசி மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees பே பண்ணணும். மற்றபடி எஸ்சி எஸ்டியில் மேல் கேண்டிடேட்ஸ் உமன் கேண்டிடேட்ஸ்க்கும் எந்த ஃபீஸும் கிடையாது. உமன் கேண்டிடேட்ஸ்க்கு நார்மலாகவே எந்த ஃபீஸும் கிடையாது ஓகேங்களா. சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாம், ஆமாம் எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நடக்க போகிற எக்ஸாம். ஸோ நமக்கு சதர்ன் டிவிஷனில் சென்னை வரும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் சென்டர் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி அண்ட் திருநெல்வேலி. ஸோ இந்த ஒரு 6 இடத்துல நமக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும். நம்ம இங்கே தான் போயிட்டு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா 2 டயருங்க, அதாவது லெவல் 1 லெவல் 2ன்னு வச்சுக்கோங்க. டயர் 1 இருக்கும். அந்த டயர் 1 எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் தலா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க்ஸுக்கு 1 hour கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். கம்ப்யூட்டரில் எம்சிக்யூ பேஸ்டு தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு டயர் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்குன்னே சான்ஸ் கிடைக்கும். ஸோ டயர் 2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அதில் செக்ஷன் வைஸ் மாடியூல் வைஸ் கொடுத்துருப்பாங்க. மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ், ரீசனிங். அதுக்கு அடுத்தது செக்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். செக்ஷன் 3ல் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ இது எல்லாத்துலேயுமே எவ்வளோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா செக்ஷன் 2 அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 அதில் டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், 200 மார்க்ஸுக்கு இருக்கும். 2 ஹவர்ஸ்க்கு நடக்கும். பட் இந்த பேப்பர் 2 வந்து எல்லாத்துக்கும் கிடையாது. பேப்பர் 1 வந்து கம்பல்சரியாக அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே அட்டன் பண்ணி ஆகணும். பட் பேப்பர் 2 ஒன்லி எந்தெந்த கேண்டிடேட்ஸ் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட், அதுக்கப்புறமா அந்த ரெஜிஸ்ட்ரர்ஸ் அண்ட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேப்பர் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா, இல்லை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேப்பர் 2 கிடையாது, பேப்பர் 1 மட்டும்தான். ஸோ இட் வில் பி மேண்டேட்ரி. பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே மேண்டேட்ரி. அதாவது பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய எல்லா செக்ஷனுமே நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணி குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் நம்மளை மெரிட் லிஸ்ட்டுக்கே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்பவே முக்கியம். சிலபஸ் நம்ம டயர் 1ல் ஆரம்பித்து டயர் 2 பேப்பர் 1 வரைக்கும் பேப்பர் 2 வரைக்கும் எல்லாத்துக்கும் என்னென்ன டாபிக்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணுங்கிற முதற்கொண்டு இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ரீசனிங் அப்படின்னா கோடிங் டிகோடிங் படிக்கணும், வேர்ட் பில்டிங் படிக்கணும், கிளாசிஃபிகேஷன், சினாலஜி. ஸோ என்னென்ன கவர் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அவேர்னஸ்னால் அதில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும், ஆப்டிடியூடில் என்னென்ன டாபிக், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதே மாதிரி டயர் 2க்கு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன். ஸோ அதுக்கு அடுத்தது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த பேப்பரில் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் போகும். அதில் போய்ட்டு நீங்கள் நம்ம நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பார்த்து அந்த டாபிக் வைஸ் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வில்லிங் இருக்கிறீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.